வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை டு கோவை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் கோடைகால கூட்ட நெரிசலை தவிர்க்க 8 பெட்டிகளில் இருந்து 16 பெட்டிகளாக மாற்றப்பட உள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். தற்போது கோடை விடுமுறை தொடங்கிவிட்டதால் சென்னை டு கோவை வழித்தடத்தில் பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. இதை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே ஆனது இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. வழக்கமாக இந்த ரயிலில் 8 பெட்டிகள் மட்டுமே இருக்கும். தற்போது பயணிகள் காத்திருப்போர் பட்டியலில் அதிகம் இருப்பதால் இது 16 பெட்டிகளாக உயர்த்தப்பட உள்ளது. மேலும் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் இருக்கைகளின் எண்ணிக்கையும் இருமடங்காகும். மேலும் இதில் எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் மற்றும் ஏசி சேர் கார் என 2 வசதிகளும் தொடரும். இந்த ரயிலின் கால அட்டவணை. பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டாலும் ரயிலின் நேரத்திலோ அல்லது நிறுத்தங்களிலோ எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. முதலில் சென்னை டு கோவை. புறப்படும் நேரம் மதியம் 2:15 சென்னை சென்ட்ரல். சேரும் நேரம் இரவு 8:15 கோவை ஜங்ஷன். இந்த ரயிலின் நிறுத்தங்கள் சேலம், ஈரோடு மற்றும் திருப்பூர். இயங்கும் நாட்கள் புதன்கிழமை தவிர வாரத்தின் 6 நாட்களும் இயங்கும். அடுத்ததாக கோவை டு சென்னை. புறப்படும் நேரம் காலை 6 மணி கோவை ஜங்ஷன். சேரும் நேரம் காலை 11:50 சென்னை சென்ட்ரல். இந்த ரயிலின் நிறுத்தங்கள் திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம். மேலும் இயங்கும் நாட்கள் புதன்கிழமை தவிர வாரத்தின் 6 நாட்களும் இந்த ரயில் இயங்கும். மேலும் இதை பற்றின கூடுதல் தகவல்கள். மார்ச் இறுதி வாரத்தில் ஜோலார்பேட்டை முதல் தொட்டம்பட்டி இடையே நடைபெற்ற சிக்னல் பராமரிப்பு பணிகளால் இந்த ரயிலின் நேரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. தற்போது ரயில் சீராக இயங்கி வருகிறது. மேலும் இந்த ரயில் சுமார் 495 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 5 மணி நேரம் 50 நிமிடங்களில் கடக்கிறது. மேலும் கோடை காலத்திற்காக சிறப்பு ரயில்கள் பல அறிவிக்கப்பட்டாலும் இந்த வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகள் அதிகரிக்கப்படுவது கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.